உங்கள் தந்தையர், உங்களுடைய அப்பா அம்மாக்கள். ஒன்று, உங்கள் பிள்ளைகள். இப்போ உங்கள் பிள்ளை வந்துட்டாங்க பாருங்கள், இஸ்மாயில் வந்துட்டாங்க. ரெண்டாவது, மூணாவது உங்கள் சகோதரர்கள், மூணாவது, நாலாவது உங்கள் மனைவியர், 4, 5வது உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய சொந்தக்காரர்கள், 5, 6வது நீங்கள் சம்பாதித்த செல்வங்கள், 6, தேக்க நிலை ஏற்பட்டு விடுமோ என்று நீங்கள் அஞ்சுகிற வணிகம், 7, பிஸ்னஸ், சம்பாதிக்கிற செல்வம் ஒரு பக்கம், இன்வெஸ்ட்மெண்ட்டு, இதுக்கப்புறம் என்ன பிஸ்னஸ்ஸு, அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்கிறான் 8வது உங்களுக்கு விருப்பமான இல்லங்கள், ஆசாசியாக கட்டுற வீடு. இது 8 விஷயங்கள் ஆகியவை அல்லாவையும் அவனோட தூதரையும் விட, அல்லாவை விட, அதான் 8 விஷயங்கள் ஆயிடுச்சா. இதுக்கு எதிராக நிற்கக்கூடிய விஷயங்கள், அல்லாவையும் அவன் தூதரையும், 2வது அல்லாவுடைய தூதர், 3வது அவனுடைய வழியில் பாடுபடுவதை விட உங்களுக்கு விருப்பமானதாக ஆகிவிட்டால், இந்த 8 விஷயங்களை விட இந்த 3